பங்குனி வெயில் அடிக்குன்னு பார்த்தா சரியான காற்றுங்க. மேகம்லாம் ஒரு பக்கம் நல்ல கருங்கும்மலாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் அங்கேருந்து கூட்டி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கூட்டி அங்கே எரிச்சிட்டேன். செகண்ட் வந்து கூட்டி இங்கே வச்சுருக்கேன், எரிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் கூட்டி வெளியில் தள்ளி எரிச்சிட்டேன் ஆல்ரெடி. இப்போது இதை கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கேல திருப்பி ஒரு காற்று அடிச்சது பாருங்க, சூறாவளி காற்று மாதிரி. அந்த தேக்கு காய் இருக்கும் பார்த்தியா, அது ஃபுல்லாக விழுந்துருச்சுங்க. அப்படியே உங்களுக்கு வெளியில் காட்டுறேன் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. இதுக்குள்ளே கால் வச்சு போகிறதுக்கும் எனக்கு இப்போ பயமாக இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு குப்பை. அப்போ பாருங்கள், புரியுதா? கூட்டி தள்ளி இவனுக்குள்ளே பார்த்தா எரிச்சு வச்சுருக்கேன். எரிச்சு வச்சா பார்த்தீங்களா, என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஓடியாருது. பார்த்தீங்களா எம்புட்டு குப்பை விழுந்து கிடக்குண்டு. ஒரு டைரெக்ஷன்லேயே விழுகுது, விழுந்தா ஒரு பக்கம் கூட்டி தள்ளலாம், அப்படியே அங்கிட்டு இருந்து அரிச்சு இங்கிட்டு வருது. செத்துருவேங்க. ஆல்ரெடி ஷோல்டர் பட்டை பின்னி எடுக்குது கூட்டி கூட்டி தள்ளியே. பார்த்தீங்களா எம்புட்டு குப்பைன்னு. இந்த அடுத்து கூட்டி தள்ளி நான் எரிக்கணும். சாமி, பேசாமல் நான் துப்புரவு தொழிலாளர்களுக்காக நான் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா நான் நாள் ஃபுல்லாக கூட்டுன மயமாக தான் இருப்பேன். விளக்கமாக இருங்க ஈமா. பார்த்தீங்களா, திருப்பி என்னான்னு தெரில, காற்று இப்படி சுழட்டி சுழட்டி அடிக்குது. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் எல்லாம் நல்லா மழைங்க, ஊர் செடியில். இங்கே வரும்னு பார்த்தா இந்த காற்று வந்து இப்போ கிளச்சி விடுது. ஒரு பக்கம் பயமாக இருக்குது, எதுவும் கட்ட கிட்ட மண்டையில் விழுந்துருமோன்னு நான் போய் கூட்டி தள்ளி எரிச்சிட்டு காட்டுறேன். மழை வந்தால் நல்லது.